ஸோ நல்ல வீக்கெண்டு. வெயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. எப்பா செம வெயிலுங்க. டைம் காலையில் ஒரு 9:30 மணி என்னமோ தான் ஆகுது. பயங்கரமான வெயில். சரி ஓகே, பக்கத்தில் வந்து நம்ம 1 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் தூரம். அது ஒரு ஆறு ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்கும் லொக்கேஷன். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே ஜாலியாக சில் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி ஓகே வாங்க, அப்படியே நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மதன் சேனி. எப்பவுமே நம்ம ட்ரெயின் வழின்னு இதை பேசுவோம். இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ வாங்க மக்களே, அப்படியே சூப்பரான ஒரு சீனிக்கான ரூட்டில் உங்களை கூப்பிட்டு போகிறேன். பொள்ளாச்சியில் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரூட்டு. பொள்ளாச்சிங்க சொல்லவா வேணும். எப்போவுமே சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆற்றுக்குலாம் போகும்போது அப்படியே நடந்து வருவோம். அப்போல்லாம் ரொம்ப தூரம், இந்த 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வண்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே வண்டியில் அடிக்கடி வந்துட்டு போகிறது இந்த மாதிரி. இப்போ சம்மர் வேறு பீக்கு. ஸோ அதனால தான் சரி இன்றைக்கி வருவோம், சரி உங்களுக்கு கவர் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாக்டவுன் டைமிங்லலாம் வந்து நமக்கு வீட்டுக்கெலாம் வந்து தண்ணிலாம் வராது. அப்போ ஸோ வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே நிறைய கட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது வரைக்கும் வருவோம். அப்படியே வண்டியில் வந்து ஜாலியாக தண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு மாதிரி ஜாலிங்க. லாக்டவுன் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு கஷ்டம்னாலும் ஒரு விதத்தில் வந்துட்டு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட வந்தாச்சு. லொக்கேஷன் மட்டும் பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம வந்து ஆற்றுக்கிட்ட ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தாங்க பைக்கில் ட்ராவல், அவ்வளோதான் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்து பார்க்கிங்கில் நம்ம அப்படி தான் இறங்கி ஆகணும். ஸோ அப்படியே வண்டியில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, அதில் இறங்கி அப்படியே உள்ளே அந்த சைடு போகணும். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். வேறு மாதிரி இருக்குங்க லொக்கேஷன். இங்கே வந்து ஏதோ ரெசார்ட் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதான் வந்துட்டு நம்ம ஆற்றுக்குள்ளே போகிறதுக்கு வழி. விநாயகர் சதுர்த்தி எப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பிள்ளையார் எல்லாமே வந்துட்டு இங்கே தான் கொண்டு வந்து கரைப்பாங்க. ஸோ இந்த வழியாக தான் அந்த வண்டிகள் எல்லாமே இறங்கி இங்கே எல்லாம் ஒவ்வொரு வண்டியாக உள்ளே விட்டு அவங்க நல்லா செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளியே அனுப்புவாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி எப்போ இந்த ஏரியா பயங்கர பிஸியாக இருக்கும். நாளைக்கு சண்டே இல்லை, சண்டே வேறு லெவல் பிஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து பசங்க கேங்காக வந்து சமைச்சிட்டு சிக்கன்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. அண்ட் தென் ஃபேமிலியாகவும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. நிறைய பேர் இப்போ வெயில் அதிகமாகறனால இந்த டைமுக்கு இப்போ யாரும் வரல. இந்த ஒரு 12-1 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெயில் பீக்குக்கு போகும்ல, அப்போ போய் எல்லாம் ஆற்றுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் சொல்ல அந்த டைமை சூஸ் பண்ணி வருவாங்க. இது எல்லாம் ஓகேவாக இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் நமக்கு உள்ளே வர்றதுக்கு மட்டும் வழி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது. இதோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் சேரும் ஜகதியமாக இருக்கும். அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எப்படி லொக்கேஷன் பார்த்தீங்களா? நல்ல ஒரு பச்சை பசைன்னு ஃபுல்லாக புல், அப்படியே ஒரு தென்னந்தோப்பு. வாவ், அப்படியே அங்கே ஒரு தென்னந்தோப்பு, நடுவில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆறு. செமையாக இருக்குல்லங்க. இதோ இப்படி தான் இருக்கும் வழி. ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். வந்து சாப்பிட்றது எல்லாம் ஓகேங்க, யூஸ் பண்ணுறதுலாம். பட் இந்த மாதிரி குப்பையாக்காமல் இருந்தாங்கன்னா ஓகேவாக இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ குப்பை அப்படின்ட்டு. இதோ நான் எப்பவுமே பின்னாடி எங்கள் பால் கேன்லாம் கழுவிட்டு இருக்காங்கல்ல வாஷ் பண்ணிட்டு. ஸோ அங்கே தான் வந்து உள்ளே போய் நாங்கள் குளிப்போம். இப்போ அவங்க வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அங்கே போகணும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓ பாறையா? அப்படியே குளிக்க ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆளாக இருக்காங்க. அதனால் நாங்கள் அப்படியே வந்து இந்த சைடு வந்துட்டோம், இங்கே கொஞ்சம் தள்ளி. ஸோ செருப்பு இங்கே ஓரமாக கழட்டி விட்டுட்டு உள்ளே போக வேண்டிதான். ஐயோ ஃபோனு மட்டும் இப்போ விழுந்துச்சு. மீன் போகிற எவ்வளோ வலிக்கி விழுது. செமையாகுதா? அவ்வளோதான் உட்காந்தாச்சு. அவ்வளோதான் மக்களே, இப்படியே உட்காந்துட்டு பண்ணிட்டு போக வேண்டியது. எல்லாம் துவைக்கிற தண்ணி தான் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சோப்பு போட்டு குளிச்சுக்கலான்ட்டு இருக்குதோ. சோப்பு கொண்டாடல, என்ன பண்ணுறது? ஒரு தமிழ் போட்டோ எடுக்கிறது எங்கெல்லாம் வர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஓகே அங்கே போவோமா? அங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறனால இங்கே வந்தேன். இப்போ அப்படியே நம்ம அங்கே போவோம். ஐயோ அப்படியே இங்கேயே உட்காந்துக்கலாம் போல் இருக்கு. சூப்பர். மிருகங்கள் நீர்நிலைகளை தேடி போகிற மாதிரி இந்த சம்மருக்கு வெயிலுக்கு அந்த மாதிரி தான் நம்மளும். எங்கடா தண்ணி இருக்கும் போய் உழுகலாம் அப்படின்னு தான் இருக்குது. கூட்டம் வரக்குள்ளே போயிடலான்டாங்க. வாடா வாட்சை கேட்காதீங்க, இது ஒன்றும் ஆகாது. அதனால தான் கட்டியிருக்கேன். ஏன்னா குற்றாலம் ஃபால்ஸ்லேயே இது வந்து தாங்கிடுச்சு. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஏமாத்திரம். ஜஸ்ட் ஃபீல் த சவுண்டு மக்களே.
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேஸ் தான் நான் சொன்னேன், இங்கே தான் வந்து சூப்பராக இருக்கும். எப்பவுமே வந்தால் இங்கே அப்படியே படுத்துக்கேன், ஜாலியாக சூப்பராக இருக்கும். தவுந்து நான் அவ்வளோதான் செட்டில் ஆகிட்டேன். வா ஓ அவ்வளோதான். நீங்கள் நினைப்பீங்க பயங்கரமாக இவன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான்ட்டு, ஆனால் ஆளாமே பார்த்தீங்கன்னா முழங்கையில ஒரு படுத்துருக்கு. இன்னொன்றுனா இந்த நம்ம மால்லலாம் வந்து பக்கத்தில் இங்கே நம்ம மால்லலாம் வந்து ஃபிஷ் கிட்ட வந்துட்டு தெரப்பி பண்ணுவாங்கள்ல, அது வந்து இங்கே வந்து வந்தீங்கன்னா இலவசமாகவே நடக்குது. ஸோ பயங்கரமாக வந்து மீன் வந்து என் காலை ஃபுல்லாக கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது, கடிக்கிறது மீனாக இல்லை வேறு ஏதாச்சுமா அப்படின்னு. என்ன ஃபோட்டோ? ஃபோட்டோ எடுக்கணும். எடுத்துக்கலாம் இரு. ஏன் நடிக்கிட்டு இருக்கு? தானா நடுங்குது. ஏன்னா இந்த பக்கத்துல இங்கே குளிக்க வரும்போது பயங்கர சேஃப்டியாக வரணும். ரீசன் பார்த்தீங்கன்னா எங்கே ஆழம் இருக்காதுன்னே தெரியாது. ஏன்னா இது வந்து தண்ணி ஓடுற தண்ணி. ஸோ அங்கே பின்னாடி காமிங்க, அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஆழம் நிறைய இருக்கக்கூடிய ஏரியாவும் நிறைய இருக்குது. அதனால் வந்தால் இங்கே அப்படியே ஓரமாக உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறது நல்லது. ரொம்ப நம்ம வந்து வீர சாகசம் பண்ண போகிறோம், எனக்கு ஃபுல்லாக நீச்சல் தெரியும்னா என்ன தான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் ஓடுற தண்ணி முன்னாடி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தண்ணி எப்போ வேகமாகும் எப்போ கம்மியாகும்னு ஒன்றும் நமக்கு புரியாது. ஸோ எங்கே போனாலும் இந்த மாதிரி இடத்துக்கு சேஃப்டியாக போய் குளிச்சுட்டு சேஃப்டியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நல்லா பாருங்கள், இதுதான் கூச்சப்படக்கூடாது. நம்ம வந்து ஓரமாக உட்காந்து குளித்தா வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்ட்டு. நம்ம உயிருக்கு வந்துட்டு எது வந்து சேஃபோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கணும். ஸோ அதான் வந்துட்டு நல்லது. ஸோ ஜாலியாக இருக்குங்க. மேலே அடிக்கிற வெயிலுக்கு கீழே படுத்துருக்கிறது இருக்குது, அதுவும் தண்ணியில் வேறு லெவல் ஃபீலு. நமக்கு தகுந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போகிறாங்க தெரியும். அந்த அம்மா என்ன விழுந்துருக்குனாடி. நாங்கள் வந்து சம்மருக்கு வந்து இப்போ வீட்டுக்கு ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வர ஸ்பாட் இதுதான். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே ஜாலியாக வந்தால் ஒரு 1 hour 2 hours நம்ம இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டா நல்லா சண்டே எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட். எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ போய் அங்கே படுத்தா அப்படி இருக்கும் சூப்பராக. அப்படியே கேமரா மறைக்கிறா ஒரு கேமரா இருக்கு. ஒரு ஜாலியான ஒரு குளியில் போட்டு அப்படியே வந்தாச்சு மக்களே. ஸோ வந்து இனி அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில். பொள்ளாச்சியில் வெயிலான்னு கேட்காதீங்க, சரி வெயில் அடிக்குது. அதனால அப்படியே ஆற்று கிளம்பி வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா பாய். ஃபினிஷ்ட்.